முதலெல்லாம் நெல்லெல்லாம் கையால் வெட்டினா இப்படி தான் அடிப்போம். தென்னை மட்டை வட்டி பழைய ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. இந்தியாவில் வந்து நல்ல ஒரு கப்பல் குழி கொண்டு முத்திட்டுது. இதை வட்டி வைப்போம் பழக்கிறதுக்கு. மிளகாய் கண்டு வந்து இப்படி பருவத்தில் நின்றா தான் நல்ல மூச்சா வரும். அதை விட நல்ல வடிவாக காய்க்கும். நாங்கள் தோட்டத்தில் உள்ள வேலையெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை தான் தண்ணி விட்டு அது காஞ்சி போடணும்னு சொன்னால் அது கூறி அளவு பிடிச்சி தான் செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு அளவு 2 பேரை பிடிப்போம். இந்தியாவில் வந்து அப்பா கீரைக்கு தண்ணி கட்டுறார். இது வந்து பைத்தங்கொடி. இந்தியாவில் வந்து கீரையெல்லாம் முளைச்சிட்டுது. பிறங்க பாருங்கள் எப்படி ஒழிச்சிருந்து பார்க்குதுண்டு. இப்போ வந்து பெரிய வேக்கால் பாருங்கள். டைம் தெரியும் வேணா உங்களுக்கு. அதை விட இங்கே பாலமண்டு ஓட்டுக்கிறேன் பாருங்க. பேக்காலால் கடந்து அங்கால போகிறதுக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்களோட உறவுகள் வந்து அடிக்கடி கேட்குறது நீங்கள் தோட்ட வீடியோ போடுங்கன்னு நாங்களும் வந்து இடைக்கிட வந்து எங்களோட தோட்டத்தில் என்ன நடக்குன்றது தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 தரம் இல்லை 2 தரம் இந்த தோட்டத்தில் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன அறுவடை செய்கிறோம்ன்றதை கட்டாயம் வந்து காணொலி மூலம் உங்களுக்கு பதிவு செய்வோம். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் உளுந்தெல்லாம் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இப்போ உளுந்தெல்லாம் பட்டி அடித்து எடுத்துட்டோம். அதோடு வந்து தோட்டத்தில் வந்து என்னென்ன வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு, இப்போ தோட்டத்தில் வந்து என்னென்ன பயிர்கள் இப்போ அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, அதோட என்னென்ன பயிர்கள் இப்போ வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றதான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோடு வந்து எங்களோட தோட்டத்தை தவிர்ந்த ஏனைய எங்களோட கிராமத்தில் வந்து இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்ல வடிவாக பாஞ்சு கொண்டிருக்கு. பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. எங்களோட கிராமத்து வாழ்க்கை முறையை பார்த்துக்கொண்டு அப்படியே வாங்க காணொலிக்கு போவோம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அப்படியே இங்கேரா பார்த்தீங்கன்னா இப்போ வயல் வந்து உழவு நடக்குது. இதுக்குள்ளே வந்து உளுந்து போட்டிருந்தோம். நாங்கள் உளுந்தெல்லாம் பிடுங்கி பாருங்கள் அங்கே வச்சுக்கிறோம். இந்த தரப்பால் வச்சுக்கிறோம் பாருங்கள். வச்சுட்டு இப்போ உழவு நடக்குது. இதுக்குள்ளே வந்து நீ பயிர் செய்யணும். இப்போ வந்து இந்த வயல் உழுது போட்டு நீ வந்து லேமாச்சர் கலப்பியாக கலட்டி போட்டு தான் நாங்கள் வந்து உளுந்து அடிக்கணும். இன்றைக்கே வந்து அந்த உளுந்தெல்லாம் அடித்து எடுத்துடணும். ஏன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. இப்போ கொஞ்சம் உளுந்த காய விட்டுட்டு அந்த நேரத்துக்குள்ளே வந்து இந்த வயலை உழுது போட்டு நாங்கள் இனி வந்து உளுந்து அடித்து எடுக்கணும். இங்கே வந்து இப்போ உளுந்து அடிப்பு நடக்குது. கையாலாம் அடிச்சு எடுக்கிறோம். வந்து லேமாசம் கலப்பையெல்லாம் கலட்டி கொழுவ லேட் ஆகும். இது வந்து ஒரு கொஞ்சம் உளுந்து தானே, மாறி மாறி கையாலாம் அடிச்சு எடுக்கணும். இப்போ நான் அடித்து போட்டு வந்த பிறகு இப்போ அம்மா அடித்து கொண்டு இருப்பேன். முதலெல்லாம் நெல்லெல்லாம் கையால் வெட்டினா இப்படி தான் அடிப்போம். தென்னை மட்டை வட்டி பழைய ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. இப்போ வந்து உளுந்தெல்லாம் அடித்து எடுத்துட்டோம். இனி கொஞ்சம் காற்று வந்து குறைஞ்சிட்டுது.
இதை வந்து இவ்வளோத்தையும் நாங்கள் தூத்தி தான் எடுக்கணும். இப்போதைக்கு அடித்த உளுந்த காட்டுறோம் பாருங்க. நல்லா காற்றடிச்சோன்னா வழியாக தூத்தலாம். எப்படி இருக்கணும் பாருங்க உளுந்து. காற்று இல்லாதபடியாக தூத்த இல்லை, காற்றடிக்க தூத்து. உளுந்தில் வந்து ஒட்டு பழுதும் இல்லை, அப்படியே முத்து மாதிரி இருக்குது. எங்கள் தோட்டத்தின் அறுவடை. இப்போ நாங்கள் வளர்த்தையும் ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சோம்னா அப்புறம் காற்றடிக்கிற நேரம் வெளியில் போட்டு தூத்தி எடுக்கலாம். ஏன்னாம்மா? மழை பெய்தாலும் தேவைப்படுறது இல்லை. என்ன இந்த உளுந்து நமக்கு எனக்கு தான் உளுந்தண்டா கொஞ்சம் சுனா வரத்தான் செய்யுமாம்மா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கச்சாஞ்சாரம் நடக்குது. வெயில பாருங்கள் எப்படி அடிக்குது அந்த வெயில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வந்து தோட்டத்துக்கு மேய்ஞ்சு கொண்டிருக்கு. அதுவும் வந்து தனித்தனியாக போகாது, டீமாக தான் போகாது. இல்லை தம்பி, கச்சான் போக தான் சாப்பிடுது. அந்த கோழியாலும் டீமாக தான் போகும். அங்கே ஒரு செட். அவர் சிலமை தாங்கி போகிறார். ஒரு ஆணுக்கு பின்னால் பல பெண்கள். அவர் வந்து என்ன சொல்லுவோம், அப்போ மற்ற கோழியில் மேய விட அவர் நிமிந்து நிமிந்து பார்க்குறது யாரும் பெரியனமோ பாருங்கள். அந்த கோழி வந்து மேயலை பாருங்கள், மிச்செல்லாம் மேய்ஞ்சோன்னு இருக்கு. இதில் எதுவும் பிடிக்க வருதோன்னு பார்க்குறேன். இங்கே தம்பி ரெண்டு கச்சாஞ்சாடுறாரு பாருங்க. நல்ல தொப்பி மூண்டு அடித்து கொண்டு நல்ல குளிர்மையான ஒரு ஓலை தொப்பி உண்டு. இந்த தொப்பி போட்டால் தான் வெயிலுக்கு வந்து தாக்கு பிடிக்கலாம். நல்ல பருவமாகல சாடுறதுக்கானே. கச்சான் வந்து இப்படி தான் சாரணும் நல்லா தாக்கு. செம்ம வெயில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள்ட மாமரம் காய்ச்சிருக்கு. பிஞ்சு பிடிக்குதானே? மாமரத்தின் அளவு ஒரு சின்ன என்ன கூட அரைவாசி நிற்குது மாமரம். இந்தியாவில் வந்து அடுத்த மாமரம் பூர்க்குது. இதுவும் வந்து காய்க்க போது போலாம் கிடக்கு. இந்த பூவை சின்னன்ற பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இந்தியாவில் வந்து நல்ல ஒரு கப்பல் குழி கொண்டு முத்திட்டுது. இதை வட்டி வைப்போம் பழக்கிறதுக்கு. நல்ல ஒரு அளவான குலை. எத்தனை ரூபா பார்க்குறோம்? காணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடு பார்க்க போகிறோம். பின்னர் டைமில் பாருங்கள் பேக்காரெல்லாம் திறந்து விட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மண் ரோட்டு பேக்காரில் வந்து தண்ணி வாயுது. குற்றங்கள் என்னம்மா உங்கள் அதில் பாருங்கள் இருக்குது குரங்கங்க. எங்கடா கிராமத்தின் அழகாக பாருங்கள். பின்னேற டைமில் அதை விட பெரிய ஒரு ஆலமரம் ஒன்றைக்கி பாருங்கள். அதை விட இந்தியாவில் வந்து மீன் தொட்டி, அதுக்குள்ளே வந்து மீன் வளர்ப்பு.
அங்கால விடுவோம் இந்தால வர விட கரெக்ட் அப்படியே இஞ்சால தென்னை மரமெல்லாம் நிற்க பாருங்க. அதை விட இஞ்சால பாலம் மண்டு போட்டுக்கிறேன் பாருங்க, பேக்காலால் கடந்து அங்கால போகிறதுக்கு பாருங்க. குற்றங்களெல்லாம் பாயுது. நல்ல ஒரு அழகான பாலம் பாருங்க. அம்மா போய்கொண்டிருக்கிறா. மாட்டு பிள்ளையாக்கள் எல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்க வந்து கொண்டிருக்கிறோம். அங்கேருந்து ரோட்டிலேருந்து நடந்து. அந்த டைம் தெரியும் மக்களுக்கு. இதில் வந்து மாடுகள் எல்லாம் வந்துட்டுது. டைம் தெரியும் வேணா உங்களுக்கு. எங்கேயும் ரெண்டு மேய்ஞ்சிட்டு அந்த டைம் வேற வரையும் நம்ம பொழுதோட. வெயில் தானே. அதை விட வேக்கால நல்ல தண்ணி வாயிறபடியாக பக்கத்தை மேய்ச்சல், பக்கத்தை தண்ணி, அதை விட நல்ல மரங்களுக்குள்ள நித்திரை. மாட்டுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லை. குரங்க பாருங்க எப்படி ஒழிச்சிருந்து பார்க்குதுண்டு. இஞ்சால இப்போ மாடெல்லாம் பட்டி கொண்டு வந்துட்டோம். இஞ்சால பாருங்க மாட்டில் வந்து கண்டுக்குட்டி பால் குடிக்குது. இப்போ கண்டு போட்ட ஒரு 5-6 நாள் தான். சின்ன ஒரு கண்டுக்குட்டி, அதோட நல்ல ஒரு வடிவான கண்டுக்குட்டி, தாயை மாதிரியே இருக்குது. பேக்காலில் வந்து தண்ணி திறந்தபடியா எங்கே பார்த்தாலும் தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது. இதில் பாருங்க அப்படி கொட்டுக்குள்ளால் தண்ணி வருதுண்டு. இது வந்து ரோட்டு, அங்கால வந்து பெரிய வேக்கால். இது வந்து பெரிய வேக்கால் பாருங்க. இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி கொட்டு வச்சிருக்கு. அங்கால பாருங்க தண்ணி பாயுது. வேக்காலே வந்து நல்ல புல்லாக தண்ணி பாயுது. வெயில் அடிக்கிற நேரம் மோடி வந்து வேக்கால விழ வண்டியான். இஞ்சால வந்து கொட்டை திறந்து தோட்டத்தை தண்ணி விட போகிறோம். இது வந்து கிளை வேக்கால். இஞ்சால தான் கொட்டு இருக்கு பாருங்க. ஓமாம்மா. இஞ்சால வந்து அப்பா கீரைக்கு தண்ணி கட்டுறார். இது வந்து பைத்தங்கொடி. இஞ்சால வந்து கீரையெல்லாம் முளைச்சிட்டுது. இஞ்சால வந்து பைத்தங்கொடியெல்லாம் கொடியோட வலிக்கிட்டு இனி வந்து தடி அடித்து கட்டணும். இஞ்சால பாருங்க மிளகாய் கண்டெல்லாம் இப்போ நல்லபடியாக வளர்ந்துட்டுது. இப்போ தான் மொட்டு கட்டுது. இனித்தான் பிஞ்சு பிடிச்சி காய்க்கும். அதை விட திருப்பியும் ஒரு சாரல் ஒன்று சாரி விட்டுருக்குறோம். நல்ல எரு போட்டது தானே. இப்போ தான் வளர வலிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15-20 நாளையில் காய்க்க வலிக்கிட்டு இருக்கும். அப்படியே பக்கத்தால் தண்ணியும் பாஞ்சு கொண்டிருக்கு. இப்போ வந்து தண்ணி வண்டிக்கு பாஞ்சு கொண்டிருக்கு. எப்பயுமே இந்த குளத்து தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்கும்.
இந்தியாவில் வந்து அப்பா உடனே மிளகாக்கண்டுக்குள்ளே வந்து பாத்தி இழுத்து காட்டுறார். இப்படி தான் இழுக்கணும். ரெண்டு ஒன்று இழுத்து காட்டியிருக்கிறேன். இனி நான் தான் இழுக்கணும். இழுத்து பாத்தி இழுத்தா தான் தண்ணி விடலாம். இனி தண்ணி விட நல்ல வடிவாக வளரும். சாரி விட்டால் புல்லெல்லாம் செத்துட்டுது. இனி கீறு பாத்தி இழுத்து தண்ணி விடணும். இப்போ நான் வந்து மிச்சா பாத்தியை கட்டுவோம். அப்பா வந்து காட்டி தந்திருக்காரு இப்படி கட்ட சொல்லி அதே மாதிரி கட்டுவோம். மிளகாக்கண்டு வந்து இப்படி பருவத்தில் நின்றால் தான் நல்ல மூச்சாக வரும். அதை விட நல்ல வடிவாக காய்க்கும். இப்படியான பின்னேற டைம்லாம் நல்ல வடிவாக கொஞ்சம் வேகமாக வேலை செய்யலாம். வெயில் வந்து குறைவான டைமில் கொஞ்சம் வேகமாக வேலையை செய்து முடிக்கலாம். இந்தியாவில் வந்து அம்மாவும் வந்துட்டா. நாங்களும் கூட தோட்டத்தில் உள்ள வேலையெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை தான் தண்ணி விட்டால் அது காஞ்சி போடணும்னு சொன்னால் அவர் கூலியால் பிடிச்சி தான் செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு அளவு 2 பேரை பிடிப்போம். நேற்று வந்து ஒரு ஆளை பிடிச்சி தான் இந்த கச்சாஞ்சாருனாங்களே 2 இவ்வளோத்துக்கு வந்து தண்ணி கட்டிட்டோம். உடனே வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து காஞ்சிடும். காஞ்ச உடனே அப்புறம் தண்ணி கட்டணும் இன்னும் வளர்ந்துடும். சாரினா போடும். அப்போ அது கஷ்டம் தானே ஒரு ஆளை பிடிச்சி சாரணும். மற்ற வேலையில் நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே செய்து கொண்டு இருப்போம். 4 மணிக்கு தோட்டத்துக்குள்ளே வந்தோம்னா 6-7 மணி ஆகும். செய்வோம். ஏனண்டா அதுக்கு முன்னுக்கு இறங்கலாது சரியான வெயில். வெயில் கூட வேலை செய்யலாம். அதை விட விடிய வந்து நேரத்துக்கு வேலை ஏதாவது இருந்தால் நேரத்துக்கு வந்துடுவோம் தோட்டத்துக்கு. அது மாதிரி 6 மணிலேருந்து ஒரு 9 மணி மட்டும் செய்வோம் வேலை. அதுக்கு பிறகு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி மட்டும் 6:30 மணி செய்வோம். தோட்ட வேலையன்று மட்டும் இல்லை தான். அங்கே மாடுகள் பார்க்கணும், பால் கறக்கணும், மாறி மாறி செய்து கொண்டு இருப்போம். அப்போ நாங்கள் இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம். நம்ம நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். பாய் பாய். நான் இப்படி தான் காட்டணும்.